மனோவியூ நேயர்களுக்கு புதுகை பாரதியின் அன்பு வணக்கம். இந்த யுகத்துல, அதுவும் இந்த கலியுகத்துல கண்கண்ட கடவுள் அப்படின்னா நம்முடைய கந்த கடவுள், நமது தமிழர்களுக்கான சொந்த கடவுள். முருகனை பல விதத்துல நாம ஆராதிக்கலாம், வணங்கலாம், போற்றலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், பல புலவர்கள் முருகனை விதவிதமா வழிபட்டிருக்கிறாங்க. முருகனுக்கு நமக்கு வசதி இருந்தா தங்கத்தால மாலை செஞ்சு வழிபடலாம், அலங்காரம் பண்ணி. இல்லை கொஞ்சம் குறைவா இருக்கா, வெள்ளியால மலர்கள் மாதிரி செஞ்சு அந்த மாலையை அணிவிச்சு அலங்காரம் செஞ்சு வழிபடலாம். பூ மாலைகள் தொடுத்தும் நாம முருகனுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். ஆனா எல்லாவற்றையும் விட முருகனுக்கே ரொம்ப பிடித்தமான ஒரு வழிபாடு என்னன்னா, பாமாலையால அவனை அர்ச்சிக்கிறது தான். நம்ம மனசுல ஏற்படுற சஞ்சலங்கள், குழப்பங்கள், கோபங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னா அது கந்த கடவுளுடைய காலடிகளை பிடிச்சுக்கிறது தான். அருணகிரிநாத பெருமான் தமிழினுடைய பக்தி இலக்கியங்கள்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை தந்தவர். புகழ் சாதாரணமானது இல்லை, அதுவும் திருப்புகழா இருந்தா என்னைக்குமே அந்த புகழ் குறையவே குறையாது. அப்பேற்பட்ட திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, இப்படி நிறைய நூல்களை தமிழிலே முருகப்பெருமான் மேலே எழுதியவர் அருணகிரிநாத பெருமான். அந்த அருணகிரிநாத பெருமானால் அருளப்பெற்ற கந்தர் அனுபூதி என்ற நூலை பற்றிய சிந்தனைகளை நாம சிந்திக்கலாம். அனுபூதி அப்படின்னு சொன்னா பெருமை அப்படின்னு அர்த்தம். விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில கூட விபூதி யோகம் அப்படிங்கிற ஒரு பகுதியே இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பெருமைகள், ஒரு புகழ், செல்வாக்கு இதெல்லாம் அமையறதுங்கிறது பூர்வ புண்ணியத்தினால கிடைக்கக்கூடியது, இறைவனுடைய அனுகிரகத்தால வரக்கூடியது. அது மாதிரியான அனுபூதி, முருகப்பெருமானுடைய பெருமைகளை அப்படியே ஆழமாக மனம் இளகும் வண்ணமாக சொல்லக்கூடியது தான் கந்தர் அனுபூதி. முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதுல இந்த கந்தன் என்கின்ற திருநாமம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏனென்றால் 6 முகங்களோடு பிறந்ததனால் அவனுக்கு 6 முகன் அல்லது ஷண்முகன் அப்படின்ற திருநாமம் உண்டு. சரவண பொய்கையில் அவதரிச்சதுனால சரவணன் என்கின்ற திருநாமம் உண்டு. பக்தர்களாகிய நம்முடைய மனம் என்னும் குகையில் வந்து உறைவதனால் அவனுக்கு குகன் என்கின்ற திருநாமமும் உண்டு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால் அவனுக்கு கார்த்திகேயன் என்கின்ற திருநாமமும் உண்டு. இப்படி நம்ம 1000 நாமங்களால முருகப்பெருமானை வணங்கலாம். இதில் கந்தன் என்கின்ற இந்த திருநாமம் இருக்கிறதே, இது 6 குழந்தைகளாக முருகன் அவதரித்த பொழுது பார்வதி தேவி முருகப்பெருமானை எடுத்து ஒன்றாக அணைத்து ஒன்று சேர்த்ததனால் அவனுக்கு ஸ்கந்த் என்றால் ஒருங்கிணைப்பது, ஒன்றிணைப்பது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அப்படி பார்வதி தேவியினால ஒருங்கிணைக்கப்பட்ட முருகன் என்பதனால் அவனுக்கு ஸ்கந்தன் என்கின்ற திருநாமம் வந்தது. அந்த திருநாமத்தை எடுத்து வச்சுதான் அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப கந்தர் அனுபூதி என்பது முருகனுடைய பெருமைகள், புகழை மட்டும் சொல்வது அல்ல, அதை பாராயணம் செய்யக்கூடிய நமக்கும் நிறைய புகழையும் செல்வாக்கையும் மதிப்பையும் தரக்கூடியது என்பது உள்ளர்த்தமாக இருக்கு. சரி, இந்த கந்தர் அனுபூதியில முதல் செய்யுள், முதல் பாடல் ரொம்ப 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 இனிமையான ஒரு பாடல். என்ன பாடல் அது? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா. இந்த முதல் பாடல், இதனுடைய அர்த்தம் எவ்வளவு அழகானது. இன்னைக்கு நம்ம உலகத்துல பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனசு தாங்க. நமக்கு காசு, பணம், மற்ற உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாரையும் விட நமக்கு அதிக சிக்கலை தர்றது அவங்கவுங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசு தான். ஏனென்றால் தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத பயம், இது எல்லாம் நிறைய இன்னைக்கு மனிதர்களுக்கு வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனா கருணை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசு கல்லாகிட்டு வருதோ அப்படிங்கிற கவலை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இந்த கல்லு மாதிரி மனசு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த கல்லாட்டம் இருக்கிற அந்த மனசை அப்படியே கரைய வைக்கக்கூடிய நூல் தான் இந்த கந்தர் அனுபூதி. எப்படி மனசு கல்லா இருக்கிறது கரையும்? கல்லும் கரையும் தான். கல்லும் தேயும்னு தானே நாம பார்த்துருக்கோம். எறும்பு ஊற கல்லும் தேயும்னு தான் வீடுகளில் சொல்லுவாங்க. ஆனால் கல்லு கரையிறது அப்படிங்கிறது இறைவனுடைய அருள். கல்லு தேய்கிறதுங்கிறது உலகியல்ல நாம கண்ணால பார்க்கலாம். ஆனால் கல்லு கரைந்து வருவது, இளகி வருவது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடைபெறும். அப்படி அந்த கல்லு மாதிரி இருக்கிற மனசு, இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரியே தான் இருக்கிறான்.
ஏன்னா எப்பவுமே அவனுடைய அந்த வாழ்க்கையில சுற்றி இருக்கக்கூடியவர்களை விட எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடியவங்க, ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறவங்களோட அதிக நேரம் அவங்க வாழறாங்கன்னு உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? ஒருவருக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஐயோ பாவமே அப்படின்னு நினைச்ச காலம் மாறி இவருக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு அதை எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ற ஒரு மனநிலை அதிகமாக வந்தாச்சு இப்போ. அப்படி கல்லு மாதிரி இருக்கிற அந்த மனதை கரைய வைக்குவதற்கு முக்கியமாக தேவை இறைவன் மீது நாம கொள்ளக்கூடிய பக்தி. அப்படி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக, நெகிழ்ந்து போய் அது உருகணும் அப்படின்னா மனசுல மாற்றம் வர வேண்டும். நம்ம மனசுக்குள்ள அன்பும் பக்தியும் கருணையும் வந்துவிட்டால் உலகத்தில் எதை பார்த்தாலும் நமக்கும் அதன் மீது ஒரு பாசமும் அன்பும் தான் வரும். அப்படி கல்லு மாதிரி இருக்கிற மனதையும் நெகிழ்ந்து உருக வைக்கக்கூடிய இந்த நூல் எதனால் வருகிறது? முருகப்பெருமானுடைய காலடியை சென்று தஞ்சம்னு அடைகிறாங்க இல்லையா? வாழ்க்கையில பல விதமான சிக்கல்கள், ஏற்ற இறக்கங்கள், துன்பம், துயரம், அதுக்கப்புறம் மறுபடியும் புகழ், ஏற்றம், எல்லாவற்றையும் ஏற்ற இறக்கத்தை பார்த்து முடிச்ச ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு பக்குவம் இருக்கும்? முருகான்னு போய் அப்படியே இருக காலை கட்டிக்குவாங்கல்ல, சரணாகதி அடைவாங்கல்ல. அப்படி சரணாகதி அடைகிற போது மனசு எப்படி இலகுவா இருக்குமோ அந்த இலகுவ தன்மையை இந்த அனுபூதி படிச்சா தந்துரும். அதாவது எப்படின்னா சொல்லுவாங்கல்ல வீட்டுகளில் குழந்தைங்களை பார்த்து, டே தம்பி அந்த படிக்கட்டுக்கிட்ட போயிடாத, உருண்டு விழுந்துருவ, இந்த இங்கே நெருப்பு இருக்குது அதை தொற்றாத, சுற்றும். இப்படி பெரியவங்க ஏதாவது நம்மளை எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அதை கேட்டால் என்னம்மா எப்போ பார்த்தாலும் நெய் நெய்ன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னா பெரியவங்களை நாம் நொந்துக்குவோம். ஆனால் அவங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அந்த துன்பத்தை நாம் படக்கூடாது, அதனால முன்னெச்சரிக்கையாக நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டு ஏற்ற இறக்கங்களை பெற்று கற்றதுக்கு பிறகு முருகனை சென்று ஒருவன் வணங்கினால் அவன் மனசு எவ்வளவு பக்குவமாக சரணாகதி அடையுமோ அந்த சரணாகதியை, அந்த பக்குவத்தை அனுபூதி நூலை பாராயணம் செய்தால், உணர்ந்து படித்தால் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி சண்முகநாத பெருமானுடைய கால்களை இறுக பற்றக்கூடிய அடியவர்கள் சென்று சேருகிறார்கள் இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்காக இந்த அனுபூதி என்ற நூலை நான் படைத்தளிக்கின்றேன். அப்படி அந்த நூல் சிறப்பாக வருவதற்கு செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் என்று முடிக்கிறார் இந்த பாட்டை அருணகிரிநாத பெருமான். இந்த சொல் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கான நண்பனும் அதுதான், எதிரியும் அதுதான். இந்த சொற்கள்ல சிறந்த தேர்ந்த சொற்களை பேசினால் நமக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். அதே சொல்லிலே மிகவும் கீழ்த்தரமான மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பயன்படுத்தினால் அது அவர்களுக்கான மதிப்பு குறைபாடு அல்ல, பேசுபவர்களுக்கான மதிப்பு குறைபாடாகத்தான் மாறும். அப்படி சொல்லிலே தேர்ந்தெடுத்த சொல்லை சொல்லுவதற்கு பேர் தான் செஞ்சொல் என்று சொல்லுகிறார். அதிலும் இது ஞானத்தை தரக்கூடிய சொற்களை மாலையாக தொடுக்கக்கூடிய ஒரு நூல் என்பதனால் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். அதாவது விநாயகப் பெருமானை வணங்கி இந்த அனுபூதி நூலை தொடங்குகிறேன் என்று அருணகிரிநாத பெருமான் இதிலே பாடி முடிக்கின்றார். விநாயகப் பெருமானுக்கு 5 கரங்கள். அந்த 5 கரங்களிலே எது முக்கியமான கரம் என்று சொன்னால் 4 கரங்கள் வழக்கம் போல் இருக்கும். 5வது கரம் என்பது தும்பிக்கை. இந்த தும்பிக்கையான் பாதம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, இந்த தும்பிக்கை தான் 5வது கரம். மிருகங்களிலேயே யானை ஒரு விசேஷமான குணம் உள்ளது. என்ன குணம் அப்படின்னா, பொதுவாக காடுகளில் யானைகள் அதிகமாக இருந்தால் அந்த காடு வளமாக இருக்குன்னு அர்த்தம். அதுபோல மனதுக்குள்ள ஒருவனுக்கு பணிவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவன் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும். யானையை கவனிச்சிருக்கீங்களா? யாராவது போய் அதனுடைய கால்கள் கிட்ட அன்பா அதை போய் பற்றி கொண்டால் யானை தன்னுடைய பெரிய அந்த கம்பீரமான உருவத்தை அப்படியே கீழே இறக்கி காலை மடக்கி பணிபவர்களை தன்னுடைய காதை கொடுத்து அவங்க காதை பிடிச்சி அந்த யானையுடைய மேலே ஏறி உட்கார்றதை நம்ம கவனிச்சிருப்போம் யானை சவாரி போகிற போது. விநாயக பெருமானும் அப்படித்தான். யாரெல்லாம் சென்று அவருடைய பாதத்தை பணிகிறார்களோ அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி உலகோர் முன்னிலையிலே ஒரு கம்பீரமான மகிழ்வான மதிப்பான வாழ்க்கையை அருளக்கூடியவர் விநாயக பெருமான். அப்படி எந்த காரியமாக இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டுத்தான் நாம தொடங்குறோம். ஒரு நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் கணபதி பூஜை செய்துதான் நம்முடைய வழிபாடுகளை தொடங்குகிறோம். அவ்வளவையே
திரிபுரத்தை எரிப்பதற்கு புறப்பட்ட சிவபெருமானுக்கு கூட விநாயகருடைய துணை கிடைத்த பிறகுதான் அந்த காரியத்தை அவரால் வெற்றிகரமாக செய்ய முடிந்தது என்பதனால் விநாயகப் பெருமானை வணங்கித்தான் எந்த செயலையும் நாம் தொடங்கும் காரணத்தினால் கந்தர் அனுபூதியை ஏற்றுவதற்கு முற்படும் அருணகிரிநாத பெருமான் முதல் பாடலிலேயே, முதல் செய்யுளிலேயே விநாயகப் பெருமானை வணங்குகிறார். விநாயகப் பெருமான் யார்? முருகனுடைய அண்ணன். முருகனுடைய அண்ணனாகிய விநாயகப் பெருமானே முருகப்பெருமானுடைய தாளை பணியும் இந்த பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் நீ தர வேண்டும் என்று அவரை துதித்து இந்த நூலை தொடங்குகின்றார். இந்த நூலை வாசிப்பவர்களுக்கு நெஞ்சம் கல்லாக இருந்தாலும் அதுவும் நெகிழ்ந்து உருகும் பக்தியினால் என்று சொன்னால் அது மிகையில்லை. அப்பேற்பட்ட கந்தர் அனுபூதி நூல் என்பது வாசிக்க வாசிக்க நமக்கு இனிமையையும் அதை உணர உணர நமக்கு மனதிற்குள்ளே தெளிவையும் தரக்கூடியதாகும். நன்றி.